நண்பர்களே, குரலின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து திருக்குறள் 1330 குறள்களையும் 133 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட இந்த ஒவ்வொரு குறளையும் நம்ம விளக்கமாக சொல்லிக்கிட்டு வரோம். இது வரைக்கும் 90 அதிகாரங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ 91வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அதாவது 900 குறள்களை முடிச்சிருக்கோம். 901வது குறளுக்கு நம்ம வர்றோம். இதை என்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட் இந்த முறையில் நம்ம மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு அடிப்படையாக கொண்டு தான் இதெல்லாம் பேசிட்டு வரேன். இந்த மொழிபெயர்ப்பு 4+3 2 லைனில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது 4+3 வார்த்தைகளில் 2 லைனில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த 2 அடிகளும் வள்ளுவருடைய குறள் உண்பாவை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு வந்து கப்லெட்டினுடைய இலக்கணமும் அதுக்குள்ளே இருக்கு. அப்படின்னா 2 அடிகளும் ஒரு சிலபிக் மீட்டர் உள்ளதா பார்த்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை பற்றிய விளக்கத்தை நீங்கள் வந்து என்னுடைய இன்ட்ரோடக்டரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் செமாண்டிக்கல் அண்ட் எடியோமேட்டிக்கல் அப்ரோச் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி நான் அதை மொழிபெயர்த்திருக்கேன். இன்னும் செமாண்டிக்கல் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய ஹார்ட் அண்ட் சோலை அப்படியே என்னுடைய மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் 1330 குறள்கள் 133 அதிகாரங்களில் உள்ளதை 16 ஹெட்டிங்ஸ் அல்லது ஆஸ்பெக்ட்ஸில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து 91வது குறளில் இருக்கோம். 95 வரைக்கும் டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பேசுகிறோம். இது 16 ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ 12வது ஆஸ்பெக்டில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த டெம்பரன்ஸுக்குள்ள ஃபேமிலி கவுன்சிலிங்கும் வள்ளுவர் கொடுக்குறாரு. இதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 91வது அதிகாரம் பெண் வழி சேரல் அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தில் இதை கொடுக்குறாரு. ஆஃப்டர் விமன் அப்படின்னு சொல்கிற மொழிபெயர்ப்பு என்னுடைய மொழிபெயர்ப்பு ஆஃப்டர் விமன். ஸோ ஆஃப்டர் விமன் அல்லது பெண் வழி சேரல்ங்கிறது தான் முதல் குறளை நம்ம பார்க்கலாம். மனை விளைவார் மாண்பயன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது. இதில் சில பேர் இதை எப்படி வாசிக்கிறாங்க? மனை விளைவார் மாண்பயன் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது. அதில் வினை விளையார் அப்படிங்கிறதா கரெக்ட். வினை விளைவார் தவறு. மனை விளைவார் மாண்பயன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது அப்படிங்கிறது. இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது மனை விளைவார் அப்படின்னா தாங்கள் எப்பொழுதும் வந்து தங்களுடைய மனைவியோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் என்றோ அல்லது குடும்பத்தோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் என்றோ விரும்புவார்கள் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது அந்த விளக்கங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்புபவர்கள், விளைவுபவர்கள், முற்படுபவர்கள் சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்து தான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதை விரும்ப மாட்டாங்க. அவங்களால அதை செய்ய முடியாது. அப்போ குடும்பத்திலே இருந்து தங்களை இணைத்துக் கொள்பவர்களால் சிறப்பான ஒரு நல்லதொரு சமூக செயலை செய்ய முடியாது அல்லது சமூக சேவை ஆற்ற முடியாது அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. இந்த வியாக்கியானம் எல்லாம் வந்து எப்படியோ அதை பற்றி நான் பேசலை. ஆனால் இதுக்கு உண்மையான வியாக்கியானம் என்னதான் இருக்க முடியும்? ஏன்னா குடும்பத்தில் வாழாது சமூகத்தில் சேவை பண்ணணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய நோக்கமே கிடையாது, சொல்ல முடியாது, சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா அவருடைய 90 அதிகாரங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 90 அதிகாரங்கள்லையும் அவர் வந்து ரொம்ப திறமையா, ரொம்ப அழகா எல்லா குறள்களையும் பலவிதமான விளக்கங்களை கொடுத்துட்டு வர்றவர் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது ஒரு சமூக சேவையில சிறந்து விளங்குவதற்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு முறையையும் அவர் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 2 குறள்களை சுட்டி காட்டியிருக்கேன். அந்த 2 குறள்களையும் நான் மொழிபெயர்த்த விதத்தை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்கேன். அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 குறள் என்னது அப்படின்னா 402வது குறள், அதுக்கு வந்து 822வது குறள். இந்த 402வது 822வது குறள், இந்த 2 குறளையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதாவது 41வது அதிகாரத்தில் 2வது குறள். இதை நான் திரும்ப சொல்லி விளக்கமும் சொல்லியிருக்கேன். 41வது அதிகாரத்தில் 2வது குறள். கல்லாதான் சொற் காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றச்சு
அப்படின்னு போட்டதை நான் ஆங்கிலத்தில் the educated preaching resembles a statue lusting அப்படின்னு நான் மொழிபெயர்த்திருக்கேன். அதே போன்று 83வது அதிகாரத்தில் 2வது குறள், 83வது அதிகாரத்தில் வரக்கூடிய 2வது குறள், அதாவது 822வது குறள், அது எப்படி இருக்குன்னா, இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். அது ஆங்கிலத்தில் unworthy false friendship resembles one-sided love அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இதே போன்றுதான் ஏறக்குறைய இந்த ஒரு குறளுக்கும், அதாவது 901வது குறளுக்கும் ஒரு விளக்கமான மொழிபெயர்ப்பு இதில் அமைந்திருக்கு. இதனுடைய மொழிபெயர்ப்பு இன்னொரு விதத்துல விளக்கமாகவே அமைந்திருக்கு, இன்டர்பிரிட்டேஷனாகவே அது இருக்கும், மீனிங்கே கொடுக்கும். சொல்ல போனா திருவள்ளுவருடைய இந்த குறள்களை வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த புரிகிறத என்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுல வந்து விளக்கமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்க, மனை விளைவார் மான் பயன் எய்தார் வினை விளையார், அது விளைவார், இது விளையார். மனை விளைவார் மான் பயன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது. இதுதான் குறள். மனை விளைவார் மான் பயன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது. அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லற வாழ்க்கையில் தன் மனைவியுடன் சேர்ந்து வாழும் சிறப்பை விரும்ப மாட்டார்கள். அப்போ சமூக சேவையில் சோசியல் ஒர்க்கில் ஈடுபடுபவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு தான் இதுக்கான விளக்கத்தை வந்து பல பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது, இதுக்கான ஒவ்வொரு வார்த்தையும் கண்டுபிடிச்சு அதற்கான மொழிபெயர்ப்பை நான் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய யூனிக் தன்மை. 2 விதமான யூனிக் தன்மை இதில் சொன்னால், ஒன்று வந்து இதுவே இதுக்கு விளக்கமாக இருக்குது, இன்னொன்று 4+3 வார்த்தைகளில் இந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அங்கே 2 முக்கியமான யூனிக் தன்மை உலகத்தில் முதல்ல செய்யப்பட்ட ஒரு யூனிக் தன்மை இதில் அடங்கியிருக்கு. பாருங்க, prone to sexual pleasures destroys other pleasures. இதுதான் வள்ளுவர் சொன்னது. மனை விளைவார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, it does refer to sexual pleasures. மனை விளைவார் மான் பயன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது. prone to sexual pleasures destroys other pleasures. ஒருத்தன் இந்த விதமான ஒரு சமூக சேவையில் ஈடுபடணும்னு சொல்லி விரும்புகிறவன் இந்த செக்ஷுவல் பிளஷர் அப்படின்னு சொல்ற ஒரு பின்னாடியே போக மாட்டான். அதே விரும்பி குடும்பத்தில் வாழ்க்கையை நடத்த மாட்டான். குடும்பத்தில் வாழ்க்கையை நடத்துவதில்லை, குடும்பத்தில் செக்ஷுவல் பிளஷருக்காக மட்டுமே வாழ்க்கையை நடத்த மாட்டான் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். prone to sexual pleasures to destroy other pleasures. அந்த குடும்பத்தில் பாலியல் அந்த ஒரு இன்பத்திற்காகவே ஆசைப்படுகிற ஒருவன் மற்ற எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றது. இப்போ வாசிக்கிறார். இப்போ மனை விளைவார் மாண்பயன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது. அதுதான் வள்ளுவருடைய விளக்கம். இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு விதமான வாழ்க்கை சாமியார்கள் வந்து எல்லாரும் வாழணுங்கிறத வள்ளுவர் இந்த இடத்துல சொல்லலை. அப்படி குடும்பத்திலே இருந்து புகழ் பெறணுங்கிறது தான் வள்ளுவருடைய நோக்கம். அப்படின்னா குடும்ப தன்மைகளை பற்றி சொல்லும்போது இவர் பல விளக்கங்களை அங்கே கொடுத்துருக்காரு. குடும்பத்தை விட்டு ஒதுங்கி ஓடி போகணுங்கிற மாதிரி இந்த குறளுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியாது. இதுவரைக்கும் பார்த்த எல்லா குறள்களும் குடும்பத்தில் சேர்ந்து வாழணும்னு சொல்லுது. அப்படின்னா இதுக்கு எப்படி விளக்கம் அப்படி இருக்க முடியும்? கிடையாது. அதுக்கு prone to sexual pleasures destroys other pleasures அப்படின்னு உள்ளுக்கு ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். ஏன்னா இதை எல்லாத்தையுமே எல்லா விதத்திலையுமே உள்ளுக்குள்ள 1330 குறள்களையும் தொடர்ந்து ஆய்ந்து பல விதமான சிந்தனைகளை வச்சு வள்ளுவர் எப்படி இதை சொல்லியிருக்க முடியும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணால் இந்த முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். சரி, 902வது குறள். பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நாடாக நானு தரும் அப்படின்ற. Going after women will make one shameful. This is right. ஏன்னா ஒருத்தன் பெண்கள் பின்னாடியே சுத்திக்கிட்டு தர்றவன் கண்டிப்பா நல்ல நிலைமை அடைய மாட்டான். அவன் வெட்கக்கேடான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படுவான். Going after women will make one shameful. அவன் வெட்கக்கேடான ஒரு நிலைமைக்குள்ளாக வருவான்.
ஏன்னா ஆஃப்டர் விமன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம்னு சொல்லலாம். பெண் வழி சேரல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அதிகாரம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போற இந்த அதிகாரங்கள், இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போற அதிகாரங்கள் எல்லாமே இதை சார்ந்தது தான். இந்த பெண் வழி சேரல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அதிகாரம். இதுல வந்து பெண் வழியில சென்று எப்படி கெட்டு அழிந்து போகிறார்கள் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் இங்க விளக்கமா சொல்றாரு. ஏன்னா பெண் வழியில போய் சென்று பெண்களை நேசிக்கிறத பற்றி சொல்லலை. இவர் சொல்றது செக்ஷுவல் பிளஷருக்காக ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தை பற்றி சொல்றாரு. கோயிங் ஆஃப்டர் விமன் வில் மேக் ஒன் ஷேம்ஃபுல். அடுத்தது, இல்லாட்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞாற்றும் நல்லாருள் நானும் தரும். இல்வாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞாற்றும் நல்லாருள் நானும் தரும். Surrendering manliness to women becomes a shame. அடுத்தது ரீட்ரேட் பண்றது, திருப்பி அதே தான் சொல்றாரு. தன்னுடைய மேன்லினஸ், தன்னுடைய ஆண்மையை, தன்னுடைய ஆண் தன்மையை, தன்னுடைய ஒரு ஆணுக்கான ஒரு தன்மையை ஒருவன் குடும்பத்தில் விமன் பெண்கள் மத்தியில் வீணாக சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா, வீணாக அதில் அடிமைத்தனம் ஆயிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடான விஷயம் அப்படின்ற. 904 மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று அப்படின்றார். மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று. Wife is love, not boss. Other thoughts harm. இப்போ இதை பற்றி சொல்றார். 904வது குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனையாளை, அதாவது மனையாளை, மனைவியை பார்த்து அஞ்சுபவன், மனைவியை பார்த்து அஞ்சுபவன். ஏன் எப்படி அஞ்சுபவன்? ஏன் அஞ்சுனா? அவங்க பாஸ் இல்லை, அவங்க லவ். வைஃப் இஸ் லவ், நாட் பாஸ். அதர் தாட்ஸ் ஹார்ம். இது தவிர வேற எந்த தாட்டும் வரக்கூடாது. ஒருவன் திருமணமான பிறகு தன்னுடைய மனைவி வந்து பாஸ் அல்ல, தனக்கு வந்து அதிகாரி அல்ல, தனக்கு ஒரு அன்பு அப்படின்னு நினைக்கிறவன் வைஃப் இஸ் லவ், நாட் பாஸ், அதர் தாட்ஸ் ஹார்ம். இது தவிர்த்து வேற எந்த தாட்டும் அவனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. இப்படி இந்த அட்வைஸ் இருக்கும்போது மனை விளைவார் மாண்பையின் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது அப்படிங்கிறதுக்கு எப்படி அந்த விளக்கம் வேற ஏதாவது விளக்கம் இருக்க முடியும்? ப்ரோன் டு செக்ஷுவல் ப்ளஷர்ஸ், டெஸ்ட்ராய்ஸ் அதர் ப்ளஷர்ஸ், கரெக்டான விளக்கமாக அதுக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லதான் என்னுடைய வியாக்கியானம். அடுத்தது பாருங்க, அஞ்சாவது குறள். இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்று எஞ்ஞாற்றும் நல்லாருக்கு நல்ல செயல். இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்று எஞ்ஞாற்றும் நல்லாருக்கு நல்ல செயல். இது 5வது குறள். sans mutual understanding frightening wives make idiots அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாது, இரண்டு பேருக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மனையாளுக்கும் அதாவது மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேருக்கு இடையில சரியான உறவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது தவிர்த்துட்டு பெண்களை, முக்கியமாக மனைவியை மிரட்டுற தோணியில பேசுறவன் அவன் ஒரு இடியட் அப்படின்னு சொல்றது. நீங்க இது ஆங்கில வழக்கம் தெளிவாக சொல்லுது. Wives make idiots. sans mutual understanding frightening wives make idiots. idiots அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல idiotsன்னு சொல்றதுக்கு கீழே வர்றாரு, கீழே அதுக்கு சரியான மீனிங் கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, அஞ்சும் மற்ற எஞ்ஞாற்றும், அஞ்சும் மற்ற எஞ்ஞாற்றும் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. இதில் நம்ம என்ன சொல்றது? இல்லாளை அஞ்சுவானே என்ன சொல்றது? நல்லா இருக்கு நல்ல செயல். இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்ற எஞ்ஞாற்றும் நல்லா இருக்கு நல்ல செயல். இத அஞ்சு மற்ற எஞ்ஞாற்றும்
அப்படின்னா இந்த மாதிரி இடியட்ஸை தான் அவங்க மாறுவாங்கங்கிறத தான் அது வழக்கம் வர்ற சயின்ஸ். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரைட்னிங், வைஃப்ஸ் மேக் இடியட்ஸ். இடியட்ஸ்னா இல்லாளை அஞ்சுவான், அதுதான் கரெக்டாக அந்த வேர்டுக்கு எடுத்தா மீனிங் எடுத்தா இங்க இருந்து இல்லாளை அஞ்சுவான். இல்லாளை அஞ்சுவான் தான் யாரு? இடியட்ஸ். அடுத்த குறள், ஆறாவது குறள். இமையாரின் வாழினும் பாடியிலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர் அப்படின்றார். However, great female infatuation brings one down. இந்த பதத்தில் infatuation ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு ஆறாவது குறள்ல. However, great female infatuation brings one down. Infatuation அப்படின்னா ஒரு இன்டென்ஸ் ஷார்ட் lived passion for something or somebody. ஒன்று மேலே ஒரு காரியத்து மேலே இல்லை ஒரு ஆள் மேலே வைக்கக்கூடிய ஒரு அளவு கடங்காத ஒரு லஸ்ட், ஒரு மோகம், அதுதான் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவோம். அப்போ however great a female infatuation, ஒரு பெண் மேலே வைக்கக்கூடிய அந்த விதமான ஒரு ஆசை brings one down, ஒருத்தனை கீழே கொண்டு வந்துடுவான். அப்போ அது வைக்கக்கூடாது அப்படின்றார். 907வது குறள். பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடைமை பெண்ணே பெருமை உடைத்து. இது 907 7வது குறள். Obedience to wife implies wife's higher modesty. ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவிக்கு ஒபீடியன்ஸாக இருக்கிறான் அப்படின்னா அது அவருடைய பெருமை இல்லை, அந்த மனைவியுடைய பெருமை. அந்த மனைவியை அதை விரும்ப மாட்டாங்க. மனைவிக்கு வந்து அவன் எவ்வளவு பணிந்திருக்காரோ அது மனைவியினுடைய பெருமை தான், தவிர அந்த மனிதனுடைய பெருமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. 908. நட்டார் குறைமுடியார் நன்று ஆட்டார். நட்டார் குறைமுடியார் நன்று ஆட்டார் நன்னுதலாள் பெட்டாங்கு ஒழுகுபவர். Being womanly infatuated cannot do any good. இது மறுபடியும் ரீஇட்ரேட் பண்றாரு ஆறாவது குறளை. எப்படின்னா ஒருத்த இன்ஃபேக்சுவேட்டடா, ஏற்கனவே சொன்னேன், ஒரு இன்டென்ஸ் ரொம்ப ஆழமான ஒரு மோகம், அந்த மாதிரி ஒரு மோகத்துல ஒரு பெண் மேல இருந்தானா அவன் எதுவும் ஒரு நன்மையான காரியத்தை செய்யவே முடியாது அப்படின்றார். 909 909வது குறள் சொல்லுது. அறவினையும் ஆண்ட பொருளும் பிறவினையும் பெண்ணியவில் செய்வார் கண் இல். ஒரு பெண்ணுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே திறவனுக்கு எதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாருன்னா servitude to women eliminates virtue, wealth, happiness. virtue இருக்காது, wealth இருக்காது, happiness இருக்காது. இந்த மூணு காரியமும் அவனுக்கு இருக்காது வாழ்க்கையில அப்படின்னு சொல்றேன். 910 எண் சேர்ந்த நெஞ்சத்து எண் சேர்ந்த நெஞ்சத்து எண் சேர்ந்த நெஞ்சத்து உடையாருக்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமையில். எண் சேர்ந்த நெஞ்சத்து உடையாருக்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமையில். இது இங்கிலீஷ்ல 10வது குறள். திங்கிங் மேக்ஸ் ஒன் ஃப்ரீ ஃப்ரம் விமன்லி இன்ஃபாக்சுவேஷன். இந்த மாதிரி விமன்லி இன்ஃபாக்சுவேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் உதவி செய்யறது என்னதுன்னா அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை. அவன் சிந்தனை நல்ல சிந்தனையாக அவனுக்கு இருந்தது அப்படின்னா அவன் இந்த மாதிரி பெண் பித்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆஃப்டர் விமன் சொல்றதுல பெண் பித்தரா ஒருவன் இருக்கக்கூடாது, ஆனா பெண்களோட இப்படி இருக்கணும், குடும்பத்துல இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் விளக்கமா சொல்றாரு. இதுல கடைசி குறள்ல சொல்றாரு, ஒருத்தன் சிந்திக்கும் திறனுடையவனாக இருந்தால் அவன் அந்த மாதிரி பெண் பித்தனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது தமிழை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். என் சேர்ந்த நெஞ்சத்துடைய உடையாருக்கு என் சேர்ந்த நெஞ்சத்து உடையாருக்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமையில். இதை வந்து பிரிச்சு வாசித்தாக்க ஏறக்குறைய மேலே வந்து ஒரு 4க்கு பதிலாக 5 வார்த்தை வந்துடும், கீழே 3க்கு பதிலாக 4 வார்த்தை வர்ற மாதிரி வரும். சேர்த்து வாசித்தா அது குறைவாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் மீனிங் தெரியறதுக்காக நம்ம அப்படி வாசிக்கிறோம். எண் சேர்ந்த நெஞ்சத்து உடையாருக்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமையில்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண் சேர்ந்து 2 ஆ 3 பேதமை 4 இல்ல 5 அப்படி வருது. ஆனால் இந்த சீர்கள் வந்து 4 + 3 சீர் தான். அதை நம்ம சேர்த்து வாசித்தோம்னு சொன்னால் அப்படி இருக்கும். இதை பிரித்து மீனிங்காக அப்படி வாசிக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி.